போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. அன்புமிக்க ஜோதிட நேரிகள், அன்பர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஐயப்பன் மலைக்கு, சபரிமலைக்கு பாத யாத்திரை சென்று வருவதால் ஏற்படக்கூடிய ஜோதிட ரீதியான நன்மைகள் என்ன என்பதை பற்றி சிந்திக்கலாம். பொதுவாக சபரிமலைக்கு செல்வதால் ஏற்படக்கூடிய பலன்களை சில பெரியவர்கள் தத்துவ ரீதியாக விளக்கியிருக்கிறார்கள், சிலர் புராண ரீதியாக விளக்கியிருக்கிறார். நம்ம ஜோதிட ரீதியாக ஒரு சில கருத்துக்களை பார்க்கலாம். முதல்ல இந்த சபரிமலைக்கு செல்வதற்கு நம்ம நியமம் என்ற விரதத்தை கடைப்பிடிக்கிறோம். அது 48 நாள் இருக்கட்டும், 40 நாள் இருக்கட்டும், 20 நாள் இருக்கட்டும். நியமம் என்றால் ஒழுக்க பழக்கங்கள். எதை டூஸ் ஆர் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது எதை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறது, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருப்பது. பிற உயிர்களை துன்பப்படுத்த மாட்டார்கள். அனைவரையும் சாமி சாமி என்று அழைத்து அனைவரையும் தெய்வரூபமாக பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். ஸோ இதனால தான் சபரிமலை நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சமாதா கோயிலில் அந்த பன்னீரை எடுத்து தொளிப்பாங்க எல்லா சாமி மேலையும். அது என்ன காரணம்னா, எல்லாமே ஐயப்ப சுரூபம் அப்படின்னு பார்க்குறதுடைய ஒரு மாற்று வடிவம் தான். அந்த மாதிரி பன்னீரை இங்கேருந்து பாத யாத்திரையில் கொண்டு போகிற பன்னீரை மஞ்சமாலா கோயிலை சுற்றி இருக்கிற சாமிகள் உட்கார்ந்துருந்தவர்கள் பூரா தலையை தொளிச்சு விட்டு போவாங்க. ஸோ இதுவரை பார்க்குற இடமெல்லாம் சாமியாக இருக்கிறனால நம்மளை சாமின்னு எல்லோரும் கூப்பிட்றாங்க, நம்மளும் மற்றவங்கள சாமின்னு கூப்பிட்றோம். அப்போது அடுத்தவங்களுக்கு துன்பம் என்ன வராது, மனசு வராது. நாமும் அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்க மாட்டோம். ஸோ அவங்களும் துன்பம் தரப்போகிறது, நம்மளும் துன்பம் தர மாட்டோம். இது மாதிரி பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்கின்ற உயர்வான ஒழுக்க நெறியான வாழ்க்கை நம்ம விதியை மாற்றும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், அதில் பார்த்திங்கன்னா சில அங்கே கோயிலுக்கு போகிறவங்க எல்லாமே ஒரு வேண்டுதலோடு பிரார்த்தனையோடு போகிறாங்க. சும்மா யாரும் போக மாட்டாங்க பெரும்பாலும். அதாவது பொருள் வளம் வேண்டும், உடல்நலம் வேண்டும், உறவு சிக்கல் தீர வேண்டும், குழந்தை பேர், திருமணம், இது போன்ற விஷயங்களுக்காக வேண்டுதலோடு போகிறோம். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க விரதம் இருக்கும்போது தாடியெல்லாம் வச்சு அதெல்லாம் சேவ் பண்ணாமல் அது வந்துச்சுன்னா அது என்ன செய்யணும், எண்ணங்களை அது உள்வாங்கி வெளியே விடாமல் வச்சுருக்கோம். அதில் தேஜஸ் அதாவது விந்தை கட்டுவன் வீட்டை கட்டுவான்னு சொல்லுவோம். எல்லோரும் பிரம்மச்சரிய விரதமாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தேஜஸ் என்ற சக்தி அந்த மூளையில் சேரும். அது முகம் வழியாக மற்ற எது வழியாக வெளில போகாமல் தேக்கி வைக்கப்படும். அப்போ திரும்பி திரும்பி எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் எதிரொலித்து நம்முடைய செயல்கள் நடக்கக்கூடிய அந்த வேகத்தை ஈஸியாக பண்ணி கொடுத்துரும். அது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும். நம்முடைய பிரார்த்தனை எளிதில் நிறைவேறும். இதில் பார்த்திங்கன்னா மாலை அணிந்திருக்கிறோம். மாலை போடுறதே பார்த்திங்கன்னா ராகு கேதுவுக்கான பரிகாரமாக நான் பார்க்குறேன். ஏன்னா மாலை அப்படிங்கிறது பொதுவாகவே துண்டு தோளில் போடுறது எல்லாமே ராகு கேதுக்கானது. மாலை போடுறது ராகு கேதுக்கானது. ஸோ 5 ராகு 5 கேது, இந்த மாதிரி குழந்தை தடை, 7 ராகு 7 கேது, திருமண தடை, இது போன்ற தடைகள் அந்த ராகு கேது ஏற்பட்டால் மாலை போட்டு கோயிலுக்கு போகிறதுனால தடைகள் நீங்கிறது. அதே சமயத்தில் தோளில் துண்டு போடுறாங்கல்ல, தோளில் துண்டு போட்டிருப்பாங்க பார்த்திங்கன்னா எல்லா சாமிகளும் விரதம் இருக்கிறவங்க போகிறாங்க தோளில் துண்டு மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் போடுறாங்க. இயல்பாக பார்த்திங்கன்னா மற்றவங்க நம்மளை பார்த்து விளைவிக்கணும், ஏதாவது தீட்டுகள் இருந்தால் விளைவிக்கிறவாங்கிற மாதிரி போடுறாங்க. ஆனாலும் அதில் ஒரு சூட்சமாக இருக்குது. 3ஆம் இடம் அப்படிங்கிறத தோளில் துண்டு அணிவது 3ஆம் இடத்துக்கான மிகச்சிறந்த பரிகாரம். திம்பச்சக்கரம் அப்படிங்கிற ஜோதிட முறை ஒன்று இருக்குது. அது சூரியன் என்ற நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்க வேண்டிய ராசி சக்கரமாகும். அப்படி திம்பச்சக்கரத்தில் 3ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் நின்றால் தோளில் துண்டு அணிவது, தோளில் துண்டு போட்டுக்கிறது சரியான பரிகாரம், மிகச்சிறந்த மிக எளிய பரிகாரம். இதனால் என்ன நடக்கும்னா, நம்முடைய எண்ணங்கள் எளிதில் ஈடேறும். ஏன்னா அது முயற்சி, வீரியம், விஜயம் 3ஆம் இடம். அப்போது நம்ம எண்ணங்கள், நம்ம முயற்சிகள் விஜயமாக வெற்றியாக மாறுவதற்கு தோளில் துண்டு போட்டுக்கொள்ளும் பழக்கம் மிக எளிதில் அந்த எண்ணத்தை கூட்டு வைக்கிறது. இது 7ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் வேறு. அதனால் நண்பர்கள், கூட்டு தொழில், திருமணம் இதெல்லாம் ரொம்ப இயல்பாக நடந்துடும். இது தோளில் துண்டு அணிவதால் வரக்கூடிய பலன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாத யாத்திரை போகிறோம் இல்லையா, பாத யாத்திரை போகிறது, பாத யாத்திரையே பார்த்திங்கன்னா அதே மாதிரி திம்பச்சக்கரத்தில் 12ஆம் இடத்தில் அசுப கிரகங்கள் இருந்தால் விரயம் கூடும், கணவன் மனைவி உறவு ஒற்றுமையாக இருக்காது, நிம்மதியாக தூக்கம் வராது. இந்த மாதிரி 12ஆம் வெளிநாடு போனால் சிறப்பான வாழ்க்கை அமையாது. இப்படி 12ஆம் இடத்துல அசுப கிரகங்கள் இருந்தால் அதுக்கு பாத யாத்திரை மிகச்சிறப்பான வழிபாடாக அமையும். ஸோ பாத யாத்திரை போகிறதே சனி பகவானுடைய பிரீத்தி. 12 சனி இருந்தால் கண்டிப்பாக பாத யாத்திரை சிறப்பு. அப்போ பாத யாத்திரை போகும்போது சனி பகவானுடைய பிரீத்தியாக பரிகாரமாக இது அமைகிறது. சனி பகவானுடைய 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி போன்ற கோச்சாரத்தினால் ஏற்படக்கூடிய
பிரச்சனைகளும் சனி திசை சனி புத்தி களங்களில் நடக்கக்கூடிய அது 6, 8, 12 அல்லது அதாவது கொஞ்சம் கஷ்டமான பலன்களை தரக்கூடிய இடங்களில் இருந்து திசை நடத்தினால் அந்த கஷ்டமான காலங்களும் ஈஸியாக எளிதில் கடக்கக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கை முறை அமைந்துவிடும். ஆக சனி பகவானுக்கான மிகப்பெரிய பிரீத்தியாக இது அமைகிறது. இப்போ பாத யாத்திரை எங்கே போகிறோம்னா நம்ம ஒத்தையடி பாதையில் கரிமலை ஏற்றம் அழுதாமல்லாம் ஒத்தையடி பாதை மலைப்பாதை. இந்த மலைப்பாதை நீண்ட பாதை ஒத்தையடி பாதையெல்லாம் கேதுவை குறிக்கும். இப்போ கேது அப்படிங்கிறது தடை, சனி பகவான் தாமதம். இப்போ சனி கேது சேர்ந்து அமர்ந்த பாவகம் சேர்ந்து பார்த்த பாவகத்தில் அந்த காரகத்தை கிடைப்பதில் தடை தாமதம் கண்டிப்பாக ஏற்படும், தடை ஏற்படும். அப்படி சனி கேது எங்கே தெரிந்தாலும் தொழிலில் தடை ஏற்படும், வருமானத்தில் ஏற்படும். அப்போது இந்த பாத யாத்திரையை மலைப்பாதை வழியாக ஒற்றையடி பாதையாக வழியாக நம்ம போகும்போது அது சனி கேதுவுக்கான மிகச்சிறந்த பரிகாரமாக மாறி அந்த சனி கேது பார்த்த பாவக காரகத்தை கிடைக்கும் வகையில் வழிவகை செஞ்சு கொடுக்கும். சனி கேதுவால் ஏற்படக்கூடிய தொழில் தடை நீங்கும். சரியா? இவ்வளவு அற்புதமான அந்த சபரிமலை யாத்திரை நமக்கு சனி கேதுனுடைய சேர்க்கை, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்வோம்னா போகிற வழியில் சாமிகளுக்கு அன்னதானம் கொடுக்குறோம். இது என்ன செய்யணும்னா சனி சந்திரன் என்ற புணர்ப்பு தோஷத்தை மிக சரியாக அது சரி பண்ணி கொடுக்கும். அந்த பரிகாரம் சனிச்சந்திரன் அப்படிங்கிறது புணர்ப்பு தோஷம் சொல்லுவோம். எந்த காரியத்தை தொட்டாலும் விளங்காது, மிக எளிதில் ஈஸியாக ஜெயிக்க முடியாது. ஆனால் காலதாமதத்தால் எளிதில் வெற்றி கிடைக்கும், ஆனால் மிக எளிதில் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட புணர்ப்பு தோஷம் இருந்தால் குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த போகிற வழியில் நம்ம கூட வந்த சாமிகளுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, தண்ணி ஆகாரங்கள் வாங்கி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது அது சனிச்சந்திரன் என்ற புணர்ப்பு தோஷத்துக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக மாறுகிறது. ஸோ இதெல்லாம் மீறி நம்ம மேலே ஏறி ஜோதி சுரூபமாக ஐயப்பனை வழங்கும்போது நம்முடைய எண்ணங்கள் அந்த இடத்துல அந்த வான்மண்டலம் என்று சொல்லக்கூடிய பெரிய களம் முழுவதும் பிரிந்து விரைந்து அந்த அதாவது எளிதில் விரிவடைந்து நம்முடைய எண்ணங்கள் எளிதில் ஈடேறக்கூடிய வகையில் அந்த அந்த சூழ்நிலை இயல்பாக எளிதில் அமைந்தே தீரும். அதனால் சபரிமலை பயணம், இன்னொரு விஷயம்னா சபரிமலை என்பது அந்நிய தேசம், அந்நிய மொழி பேசக்கூடியது. பொதுவாக ஒரு அந்நியனை, அதாவது நம்முடைய சொந்தக்காரன் இல்லாத மற்றவங்களை மாமா, மச்சான், பெரியம்மா, தாத்தா என்று அழைக்கும் பொழுது சனி பகவான் சந்தோஷப்படுகிறார். அப்படிப்பட்ட சனி என்ற அந்நியம், அதனால தான் லக்னத்தில் சனி இருந்தால் கண்டிப்பாக இவன் அந்நிய தேசம் போவான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சனி பகவானாகப்பட்டவருடைய பிரீத்தியாக நாம் இதை விட்டு வெளியில் அடுத்த மாநிலம், வேறு மொழி பேசக்கூடிய மாநிலத்துக்கு போயிட்டு உள்ளே வர்றோம். இதுவும் சனி பகவானுடைய பிரீத்தியாக அமையும். ஆக 3ஆம் பாவகமான முயற்சி, வீரியம், விஜயம், சனி கேது சேர்க்கையால் ஏற்படக்கூடிய அந்த தடை தாமதங்கள், சனிச்சந்திரனால் ஏற்படக்கூடிய புணர்ப்பு தோஷம் இதெல்லாம் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படுவதற்கு இந்த சபரிமலை யாத்திரை அனைவருக்கும் பயன்படும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.